சுமூகமா பேசிட்டு வந்துட்டேன்னு சொன்னியே, என்ன பேசுன? ராண்டி உன்கிட்ட என்ன சொன்னான்? அதுவா? ம். ஆ, என்னென்ன யோசிக்கிற? இல்ல நெறைய பேசணுமா? அதான் எதுல ஆரம்பிச்சோம், எதுல முடிச்சோம்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ, ஞாபகம் வந்துருச்சு. உன்னை அங்கிருந்து அனுப்பி வச்சதும் என்ன மனசுல பெரிய ஹீரோ நினைப்பா? அதானே ஆளையும் மண்டையும் பாரு, நல்லா குருவி கூட்ட குவிச்சு வச்ச மாதிரி. யாருக்கு? எனக்கா? ஆமா, பின்ன எனக்கா சொல்றேன்? பாத்தியா பங்க அவன் வாய் கொடுப்ப. டேய், நான் கூட உன் அக்கா கிட்ட பேசணும்னா உன் வீடு தேடி வந்து தானே பேசுறேன். நீ என்ன என் தங்கச்சியை யாரும் இல்லாத இடத்துல கூப்பிட்டு வச்சு தனியா பேசிட்டு இருக்க? ப்ரோ, இப்போ ஏன் ப்ரோ சிறுசிறு மூஞ்சி வச்சு பேசிட்டு இருக்கீங்க? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உங்ககிட்ட பல்ல காட்டிட்டு பேசிட்டு இருப்பாங்களா? மீனாட்சியோட தம்பி ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா உன்னை என் தங்கச்சி கூட பார்த்தோன்னே செவ்வுள்ள 2 வச்சிருப்பேன். ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பேசுறீங்க? அதான் பங்கு பேசிட்டு இருக்காப்ல, அதன குறுக்க பேசுற, கொஞ்சம் அடங்குடா. என் தங்கச்சி பாவம்டா. உனக்கு என்ன, நீ தினமும் ஒருத்தி கூட சுத்துறவன். ஆனா எனக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி இப்படி ஒருத்தன் கூட தனியா வந்து பேசுறானா அது உன் கூட மட்டும்தான். உன்னைய பார்த்தா எப்படியும் ஒரு 10-15 பிள்ளைய கூட சவகாசம் வச்சிருக்க மாதிரி தெரியுது. நீ பாட்டுக்கு ஒருத்தி இல்லைன்னா இன்னொருத்தின்னு போய்கிட்டே இருப்ப. என் தங்கச்சி என்னடா பாவம் பண்ணா? அவ ஒரு அப்பாவி பொண்ணுடா. தனக்குன்னு வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காதவ. நீ பாட்டுக்கு அவகிட்ட கண்டதையும் பேசி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்ச. ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னங்க நீங்க? என்ன எதுனே தெரியாம நீங்களே ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. நானும் ராஜ்யம் சும்மா பேசிட்டு இருந்த பார்த்து கற்பனையில கதை கட்டி எக்ஸ்ட்ரீம் வரலும் போறீங்க. நல்ல ஆளுங்க நீங்க. நீங்க முதல்ல ராஜ்ய பாவமா பரிதாபத்தோட பேச நிப்பாட்டுங்க. என்னை பொறுத்தவரையிலும் அவங்க முன்னாடி அவ்வளவு பரிதாபம் நடத்துறது தான் அவங்களுக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய துரோகம். அவங்களுடைய ஓவர் ஸ்பீட் கான்ஃபிடன்ஸ்க்கு நம்மளே ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி ஆயிடும். அவங்களும் எல்லா பொண்ணுங்க மாதிரி தாங்க. சொல்ல போனா ராஜி அவங்களோட ஒரு படி மேல தாங்க. அப்புறம் ஏதோ சொன்னீங்களே, என்னது? நான் 10-15 பொண்ணுங்களோட சவகாசம் வச்சிருக்கேனா? நான் ஊட்டியில் படிச்சு வந்த பையன்தான். அதுக்காக எனக்கு இந்த அளவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. எல்லாருமே ஜஸ்ட் ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் கூட ஒரு பொண்ணுகிட்ட தனியாக வந்து பேசியிருக்கேன்னா அது உங்கள் தங்கச்சி கூட தான். மற்ற எந்த பொண்ணுங்களையும் பார்த்து வராத ஒரு அன்பு, அக்கறை, இது எல்லாமே ராஜ்யம் முதல் தடவை பார்த்தோன்னே எனக்கு வந்துருச்சு. இப்போ எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ரேப்பும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நில்லு, ரொம்ப கொதிக்காத. எல்லாத்தையும் பேசி பைசல் பண்ணியாச்சு. நாங்க வரும்போதே சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்க மாட்டோம்ல. அதுக்காக நான் என்ன தண்டோராவா போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அதுக்கு இல்ல. டேய் சொல்லுங்க. அதான் போதுமான அளவுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது? உங்களுக்கு ராஜி தங்கச்சி மட்டும் இல்லை, குணத்தில் அவ வாத்து எடுத்த தங்க அச்சு. யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டா, யாருக்கும் பயடவும் மாட்டா. ரொம்ப தைரியமான பொண்ணுங்க.